அடுத்தடுத்த விமர்சனங்களால் ஒவ்வொரு நாளும் பெரியார் பிம்பத்தை சீமான் சல்லியாக நொறுக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பெரியாரிஸ்ட்டுகள் இன்னும் அந்த ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஆமக்கறி கடலாமையா குளத்தாமையான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இது பிரபாகரின் அண்ணன் மகன், இது தம்பி மகன், இது ஒன்று விட்ட சித்தப்பா மகன் அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக ஆட்களை செட் பண்ணி பேச வச்சுக்கிட்டு ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நேற்று ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் சந்தோஷம்னு சொல்லி ஒருத்தர். அவர் யாருன்னு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவர் வந்து பேட்டிங்கிற பேரில் பெரிய காமெடி பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஃபோட்டோவே பொய்ன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்னங்கிறாருன்னா ஃபோட்டோ உண்மை, நான் தான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் தலைவரை சீமான் சந்திக்கும் போது நான் வீடியோவே எடுத்திருக்கிறேன், ஆனால் அதை யாருக்கு காட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் காட்டுனா என்ன காட்டாட்டி என்ன, நீங்கள் சொன்னதே சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தானே போய் முடியும். அவர் என்னங்கிறார் அப்படின்னா சீமானுக்கு ஹேலசினேஷன் இருக்குது. அதாவது என்னென்னா மற்றவர்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவர் தனக்கு நடந்ததாக நினச்சிக்கிறார் அப்படிங்கிறார். இப்படி சொல்லிட்டு சீமான் எதெல்லாம் தனக்கு நடந்ததுன்னு சொன்னாரோ அதெல்லாம் இவருக்கு நடந்ததை இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்னங்கிறாரு, சீமான் ஆமக்கறி சாப்பிட்டது பொய், அப்புறம் நான் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. சீமான் எப்படி அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தளபதிகள் எல்லாம் ரொம்ப உரிமையாக வந்துக்கிட்டு சேரா அண்ணன் கடாப்பி என்னன்னு சொல்லி ரொம்ப பழகின மாதிரி பேசுவார் இல்லையா, அதே மாதிரி தான் இவர் பேசுகிறார். அங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரியும், எல்லோரும் என்னைத்தான் மதிப்பாங்க, சீமானை யாருமே மதிக்க மாட்டாங்க, சீமானை நம்பக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க பேரையெல்லாம் சொல்லி இவர் பேசிக்கிட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் ஆதாரத்துக்கு நம்ம எங்கே போகிறது? சீமான் கருத்தியலாக ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அதை அந்த பெண்கள் பற்றி பேசுனது கேஸ் ஆயிடுச்சு, அது கோர்ட்டில் ஆதாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். ஆனால் அடுத்தடுத்து பெரியார் மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒவ்வொரு நாளும் பேட்டிங்கிற பேரில் சீமானின் முகத்திலேயே கிளிக்கணும்னு சொல்லிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் சீமானின் செல்வாக்கு கூடுமே ஒழிய குறைய போகிறதில்ல.